தூத்துக்குடியில் 247 பேரிடம் புதிய குடிநீர் இணைப்பு பெற்று தருவதாக கூறி ரூபாய் பல லட்சம் வசூல் செய்ததாக துணை மேயர் மீது அதிமுகவை சேர்ந்த புல்டன் ஜெசின் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சி 46வது வார்டிற்கு உட்பட்ட பாத்திமா நகர், இந்திரா நகர், கணேசபுரம், வாடித்தெரு, ஜார்ஜ் ரோடு, புல்தோட்டம் ஆகிய பகுதிகளில் மீன்பிடி கூலி தொழில் செய்து வரும் சுமார் 247 குடும்பங்களிடம் புதிய குடிநீர் இணைப்பு பெற்று தருவதாக கூறி துணை மேயர் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி துணை மேயர் ஜெனிட்டாவும் அவர் கணவர் செல்வராஜும் ஆளுக்கு 24,000 ரூபாய் வீதம் மொத்தம் ரூபாய் 50 லட்சத்திற்கு மேல் பொதுமக்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு முறையான குடிநீர் இணைப்பிற்கான ஆணை வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக துணை மேயர் ஜெனிட்டா மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக மாநகர தலைவரும் மாநகர எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரும் வட்ட செயலாளருமான புல்டன் ஜெசின் மாநகராட்சி ஆணையர் பிரியங்காவிடம் புகார் அளித்தனர். அத்துடன் பணம் கொடுத்த பொதுமக்களுக்கு முறையான குடிநீர் இணைப்புக்கான ஆணை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.